ஹலோங்க. இப்போ நான் வந்து இந்த இந்த மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். இந்த மாஸ்கில் என்னென்னா இப்படி இப்படி போட்டுக்கணும். இது வந்து இட் ஹேஸ் 2 எலாஸ்டிக்ஸ் வந்து சைடில் இங்கே இருக்குது. அப்புறம் ஒரு பாக்கெட் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பர் டவலோ டிஷ்யூ பேப்பரோ ஏதோ வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் செக்யூர்டாக இருக்கணும்னா அதை தான் இப்படி காமிக்க போகிறேன். இப்படி வந்து சுற்றி இப்படி போட்டுக்கலாம். காதில் இந்த ரெண்டுத்தையும் மாட்டிக்கிற மாதிரி பண்ண போகிறேன். இப்போ நான் என்னெல்லாம் வேணுங்கிறது காமிக்கிறேன். ஸோ துணி வந்து 9 இன்ச்சு 15 இன்ச்சு இது 9 இது 15 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எலாஸ்டிக் வந்து ரெண்டு வேணும். ரெண்டு பக்கத்துக்கு 2 எலாஸ்டிக் வேணும் இல்லையா? அதுக்கு வந்து 7 இன்ச்சஸ் இருக்கணும். இது வந்து 1/4 இன்ச் இருந்தால் போகிறோம். வித்து வந்து இட் ஹேஸ் டு பி 7 inches லாங். அதுக்கப்புறம் வந்து 4 டை. உங்களுக்கு அதே எலாஸ்டிக் கிடைக்கலன்னா, இப்போ வந்து எலாஸ்டிக்கே கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ எலாஸ்டிக் கிடைக்கலன்னா நம்ம துணியாலேயே எப்படி வந்து இந்த நாடா அதாவது டை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு வந்து ஜஸ்ட் சாம்பிளுக்காக காமிக்க போகிறேன். பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹாவ் 4 டைஸ். இப்போ வந்து இதில் வந்து இது வந்து 1.5 இன்ச்சு எடுத்துக்கணும். 1.5 இன்ச்சுனா இது வந்து 15 inches லாங் இருக்கணும். 4 வேணும். இது 4 பக்கத்துக்கு. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் 1.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சாம்பிள்கோசரம் காமிக்கிறேன் தையல் மிஷினில். பட் 4 வேணும் நம்மளுக்கு ஃபார் த டைஸ். அதுக்கப்புறம் இந்த இது கட் பண்ணின அவுட்டு என்ன பண்ணோம், இது வந்து முன்பக்கம் இல்லையா? இது பின்பக்கம். பார்த்தீங்கனாலே தெரியும். முன்பக்கம் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும், பின்பக்கம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ முன்பக்கத்தை எடுத்து இந்த 9 inches சைடில் ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்துன்ட்டு இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா, இங்கே 1/2 inch அளந்துக்கணும். அப்புறம் இங்கேருந்து இங்கே 2.5 inches அளந்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1/2 inch, இங்கே 2.5 inch. இதில் அதனால தான் இந்த பேப்பரில் எழுதியிருக்கேன். ஸோ இட் வில் பி வெரி அதே மாதிரி இந்த பக்கமும் 1/2 inch வந்து உள்ளே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே 2.5 inch. இது எதுக்குன்னா, நான் பாக்கெட்டுன்னு சொன்னேன் இல்லையா? அதை வந்து வரத்துக்காக, இந்த பாக்கெட் அலவன்ஸ்க்காக இது வந்து திஸ் வில் பி அவர் பாக்கெட். ஸோ அதுக்காக அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ தைக்கும் போது என்ன பண்ணணும், இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் தைக்கணும். அப்புறம் இந்த இடத்த விட்டுட்டு திருப்பி இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் தைக்கணும். இப்போ அதை தான் நான் வந்து தையல் மிஷினில் போய் உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து நாடான்னு சொன்னேன் இல்லையா? அதை வந்து காமிக்கிறேன். இந்த சாம்பிள் ஃபேப்ரிக்கில் நாடா தைக்கிறது எப்படின்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இது 1.5 inch. இது ஒரு 1/4 inch இப்படி மடிச்சுக்கணும். இந்த பக்கமும் 1/4 inch மடிச்சிங்கன்னா நடுவில் பாருங்க அப்படி இப்படி வந்துடும். இப்படி இருக்கும் இல்லையா? 3ஆக மடிச்சுக்கிறோம். அதாவது இந்த பக்கத்துலேருந்து 1/4 inch, இந்த பக்கத்துலேருந்து 1/4 inch பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே 2மா 1/2 திருப்பி வந்து சாண்ட்விச் மாதிரி பண்ணிடணும். இதை பண்ணிவிட்டு இப்படி மூடிட்டோன்னா அது அப்படி வந்துடும். அண்ட் இந்த ஓரம் இந்த அதாவது திறக்கிற ஓரத்தை அந்த சைடை மூடணும். ஸோ அதுக்கு தான் அங்கே தைக்கிறோம் நம்ம. அப்புறம் அது இந்த நீடல் வந்து பிடிச்ச உடனே பார்த்திங்கன்னா இப்படி இழுத்து ஈஸியாக வந்துடும். அப்போ ஈஸியாக நம்ம வந்து தைக்கலாம். அதுக்கப்புறம் இதை இப்படி பண்ணிவிட்டு நீட்டாக வந்துடும். இது பூரா தைச்சு காமிக்கிறேன். இதை முதல்ல நீங்கள் அயர்ன் பண்ணிட்டு கூட பண்ணலாம். நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தைச்சு பழக்கங்கிறதுனால அதை பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், 2 பக்கமும் அயர்ன் பண்ணிவிட்டு அதை திருப்பி மடித்து அயர்ன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா? நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி டை இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இதை தான் வந்து நம்ம நாடா ஆர் டை ஆர் வாட் எவர் யூ கால் இட்.
இது வந்து 4 பக்கமும் வச்சு இதை வந்து இப்படி இழுத்து பின்னாடி நம்ம கட்டுறோம், அதுக்காக இது. பட் என்கிட்ட எலாஸ்டிக் இருக்குது, ஸோ அதை வச்சே நான் காமிக்கிறேன். ரெண்டு விதமாகவும் காமிக்கிறேன். பட் என்கிட்ட எலாஸ்டிக் இருக்குது, அதனால் ஐ வில் யூஸ் த எலாஸ்டிக். இப்போ இந்த மாஸ்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நம்ம 1/2 இன்ச் எடுத்தோம், தென் 2.5 இன்ச்சஸ் இங்கே உள்ளே எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ அதில் நான் எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து நான் என்ன பண்ணுவேன், யூஸ்வலாக ஒரு பேக் ஸ்டிச் போட்டுப்பேன். ஸோ இதுவரையில் போயிட்டு இங்கே முடியும் போது மெதுவாக வந்துட்டு நீடில் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் அடித்து திருப்பி ஒரு பேக் ஸ்டிச், அப்புறம் திருப்பி கொஞ்சம் அப்படி பண்ணி நீடில் டவுன் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்புறம் இந்த பக்கம் வந்து திருப்பி ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் பேக் ஸ்டிச் போயிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு திருப்பி பேக் ஸ்டிச் போயிட்டு அவ்வளோதான். இதை முடிச்சு அவுட்டு என்ன பண்ணணும், இதை கட் பண்ணிவிட்டு இங்கே 2 பக்கமும் இது இருக்கும் த்ரெட்டு, அந்த த்ரெட் எல்லாமும் எடுத்துடலாம். நூலெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதுக்கு போயிட்டு அயன் வந்து எப்படி இதை திறந்து அயன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பை காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து இங்கே தைச்சு இங்கேருந்து திருப்பி இங்கே தைக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அயன் பண்ணிட்டோன்னா ரொம்ப சௌரியம். பட் அப்படி இல்லைன்னா நீங்கள் கையால் கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பட் இப்படி எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த 2 இப்போ தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த சீமை வந்து திறப்பேன். இது பேர் சீம்னு பேர். ஸோ இந்த சீமை வந்து திறந்துட்டு அதை இப்படி அமுக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், அயனால் ஒரு அயன் பண்ணிப்பேன். ஸோ தட் அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பனிங் இருக்குது பாருங்க, அதுதான் வந்து நம்மளோட பாக்கெட் வரும். ஸோ அந்த சீமை வந்து நல்லா அயன் பண்ணிவிட்டு இந்த 1/2 இன்ச், இந்த சீம் வந்து 1/2 இன்ச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த 1/2 இன்ச்சோட மேல் பகுதியை வந்து இப்படி அகெயின் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஸோ தட் மேலே வந்து அந்த பாக்கெட் போகிற மாதிரி. திரும்பவும் காமிக்கிறேன். இப்படி தைச்சிருந்தோம் நாம், இப்படி இருந்தது இல்லையா. ஸோ இதை எடுத்து உள்ள கையை விட்டு இது 2த்தையும் பிரிச்சுக்கணும். பிரித்து ஒரு வாட்டி அயன் பண்ணிட்டு, இல்லைன்னா கையால் இப்படி பண்ணால் கூட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை எடுத்து இந்த மேலே இந்த ஃப்ளாப் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாப்போட அதை அப்படியே மேல் பகுதியை அந்த கீழே இருக்கிற லேயர் அதை இந்த பக்கமும் இந்த பக்கம் பிடிச்சி இப்படி கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பண்ணிட்டு அது ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து அயன் பண்ணுறது பிடிக்கும். ஸோ ஏன்னா பர்ஃபெக்டாக வரும் அயன் பண்ணால், அதனால் அயன் பண்ணிடுவேன். இப்போது என்ன பண்ணுவேன், எலாஸ்டிக் வைக்கிற டைம் ஆகிடுது. ஸோ முதல்ல நான் நாடா எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் எலாஸ்டிக். ஸோ இப்போ நாடாவாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், இதை நல்லா இப்படி ஒரு இது பண்ணிட்டு ரோல் பண்ணிட்டு கொஞ்சோண்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஓரம் மேல் பக்க ஓரம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் இந்த மாதிரி காது வெளில வரா மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு பின்னை போட்டுப்பேன். 3 லேயர்மா சேர்த்து ஒரு பின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 லேயரும் சேர்த்து இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 4 பக்கமும் இது மாதிரி பண்ணால் எனக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் வேறு விதமாக பண்ணாலும் ஓகே, பட் இந்த மாதிரி இருக்கணும். இந்த இதுக்குள்ளே விட்டு இதை திறந்து இதுக்கு நடுவில் விட்டு அதுக்கு காது கொஞ்சம் வெள்ளம் வரா மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எப்படியோ தைச்சிங்கன்னா அது உள்ளே வந்து இழுக்காது. அதுக்காக வெளில கொஞ்சம் காது மாதிரி கொஞ்சம் வச்சுருவேன். 3 லேயரும் சேர்த்து, அதாவது இதோட ஃபர்ஸ்ட் லேயர், இதோட லாஸ்ட் லேயர், நடுவில் அந்த பட்டி 3 லேயரும் சேர்த்து போட்டு இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் நாடா வைக்கணும். ஸோ இப்போ நான் எலாஸ்டிக் வைக்கிறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நாடா எனக்கு வேண்டாம், நான் எலாஸ்டிக் வேணும்னு சொல்லியிருக்கா, அதனால நான் எலாஸ்டிக் வைக்க போகிறேன் இந்த இதில். இது வந்து 1/4 இன்ச்சு எலாஸ்டிக். ஸோ என்ன பண்ணணும், ஒரு பக்கத்தை எடுத்து, எலாஸ்டிக்னா 2 போகிறோம், நாடானா 4 வேணும், எலாஸ்டிக்னா 2 போகிறோம். ஸோ இந்த பக்கம் அதே தான், இந்த பக்கம் வச்சு காது வரா மாதிரி ஃபஸ்ட்டு சைடு வச்சுடுவோம்.
காது வெளில நீட்டின்னு இருக்கா மாதிரி சேம் திங், சேம் ப்ரொசீஜர். அதை பின் பண்ணிக்கணும். இந்த பூரா எலாஸ்டிக் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இதை ட்விஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு இந்த பக்கம் வரணும். கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ஷார்ட். இது பாருங்க, இது மாதிரி இழுக்கும், பட் தட்ஸ் ஓகே. இந்த மாதிரி இழுக்கும், அது பரவாயில்ல. இந்த பக்கம் காது வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல தைக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா நம்ம இங்கே தைச்சிட்டு அதுக்கு இதை அப்படி உள்ள நுழைச்சி தைச்சு இப்படி இழுத்தாலே எலாஸ்டிக் தானே, அதனால பிரிஞ்சு வந்துக்கும், நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன். இந்த பக்கம் காதை வந்து உள்ளே வச்சுட்டு காது வெளில வரா மாதிரி எலாஸ்டிக்கை வச்சுட்டு இங்கே ஒரு பின்னை போட்டுடணும். அதுக்கப்புறம் குண்டூசி இருந்தாலும் போடலாம், என்கிட்ட இந்த மாதிரி பின் இருக்குது, ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். இதை அந்த அதர் எண்டை வந்து பிடிச்சி இழுத்துக்கணும். இது வந்து என்னென்னா இப்படி வந்து ட்விஸ்டாக வந்து சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை வந்து இது பண்ணாமல் அவாய்ட் பண்ணி என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த பக்கம் புல் பண்ணி இந்த ஓரத்தில் கொண்டு வந்து அதுவும் திருப்பி கொஞ்சம் காது வெளில விடுற மாதிரி விட்டு அதையும் பின் பண்ணி 3 லேயருமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3 லேயர் இருக்கா, இந்த பக்கம் இழுத்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ இந்த சைடும் தைச்சிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஒரு பென் இருந்தது இல்லையா, அதை எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளோட நீடல் தையல் மிஷினுக்கு வந்துட்டு நீடலை வந்து ட்ரா பண்ணிவிட்டு இது 1/4 இன்ச்சு அலவன்ஸ் இருக்கணும். அதாவது தைக்கிற இடத்துலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் இருக்கும். ஸோ அந்த அலவன்ஸில் நான் தைக்க போகிறேன். ஸோ அதை வச்சு இப்படியே மெதுவாக இங்கேயும் அகைன் நான் வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டுப்பேன். ஏன்னா அந்த எலாஸ்டிக் வெளில நழுவி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு மெதுவாக மேக் ஷுர் இந்த எலாஸ்டிக் மேலே தைக்கக்கூடாது. அதனால் அதை வந்து இடுக்கி இப்படி கொடுத்து மெதுவாக இப்படி இழுத்துட்டே வந்தோன்னா ஈஸியாக வரும். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து இப்படி இழுத்துட்டீங்கன்னா அந்த பக்கம் சுருக்கம் வரும், தட் இஸ் ஓகே. ஸோ ஒன்ஸ் அது வந்துடுத்துனா உங்களுக்கு ஈஸி. அகெயின் நுழைச்சி கையால் இப்படி நுழைச்சி அந்த எலாஸ்டிக்கை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுட்டோன்னா இப்போ இங்கே கொண்டு வந்துட்டு இந்த பின்னை எடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு தென் பேக் ஸ்டிச் ஒரு வாட்டி, அவ்வளோதான். அதே மாதிரி அந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் நான் காமிக்கிறேன். இந்த பின்னை அப்படி எடுத்துட்டு இந்த 1/4 இன்ச்சில் வச்சுக்கணும். லைன் இருக்கும் யூஸ்வலி மெஷினில், இல்லைன்னா நீங்களே கொஞ்சம் அளந்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த பேக் ஸ்டிச் பண்ணையிலையே அதே மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே போட்டுட்டு எலாஸ்டிக்கை பார்த்து தைக்காமல் வரணும், அவ்வளோதான். சொன்னேன் இல்லையா, இந்த பக்கம் இழுத்துட்டோன்னா எலாஸ்டிக் இப்படி வந்துடும். அப்புறம் அதை கொண்டு வந்துட்டு இந்த நீடில் எடுத்து அண்ட் தென் இங்கே காது இருக்குது பாருங்க. இன்னும் சம்டைம்ஸ் அது நழுவிடும், அதனால்தான் அந்த காதை வந்து வெளியில் வச்சோன்னாக்கா நழுவறதுக்கு சான்ஸ் இல்லை. பேக் ஸ்டிச் கொடுத்துட்டோன்னா இப்போ முடிஞ்சுது. இப்போ இதை எப்படி திருப்பிட்டு தென் அடுத்த ஸ்டெப்பை காமிக்கிறேன். இந்த துணி மேலே வந்து போட்டாக்க சரியாக தெரியுமோன்ட்டு நாங்கள் இந்த துணியை போட்டுருக்கோம், சரியாக தெரியறதுக்காக. ஸோ இப்போ நம்ம அந்த எலாஸ்டிக்கை சைடில் 2 பக்கமும் தைச்சாச்சு இல்லையா, இதை வந்து இந்த பாக்கெட் வழியாக உள்ளே விட்டு இதை இப்படி திருப்பிக்கணும். இந்த ஓரம் எல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு பென்சில் இருந்தால் கூட பண்ணலாம், இல்லைனாலும் அப்படியே நீட்டாக வந்துடும். இது வந்து இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி 4 ஓரத்தையும் இப்படி நீட்டாக எடுத்துட்டு இது வச்சா பார்த்தீங்களா இப்படி வந்துடும். இது வந்தாவிட்டு நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஒரு அயர்ன் பண்ணிப்பேன். அயர்ன் வந்து இதுவாக இருந்ததுன்னா நாம் வந்து
பண்ணிக்க வேண்டாம். இப்படி கையால் ப்ரெஸ் பண்ணால் கூட போகிறோம். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்தது ஸ்டெப்பை இப்போ காமிக்கிறேன். இப்போ அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு சைட்லேயும் ஒரு இன்ச் வந்து மேலே வரைக்கும், கீழேருந்து ஆரம்பித்து மேல் வரைக்கும் அளந்துப்பேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து 1 இன்ச்சு, அப்புறம் 2 இன்ச், அப்புறம் 3 இன்ச், 4 இன்ச், 5 இன்ச் அண்ட் 6 இன்ச்சஸ். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6. அளக்க வேண்டாம். நான் அளக்க மாட்டேன். பட் உங்களுக்கு இது மாதிரி சௌரியமாக இருக்கும்னு காமிக்கிறேன். எதுக்குன்னா, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 1 இன்ச்சும் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து இப்படி ஒரு ஃப்ரில்லை போட்டுக்கணும். போட்டுன்ட்டு பின்னால் ரெண்டு பக்கமும் வந்து நம்ம பின் பண்ணிப்போம். இங்கே ஒரு பின்னு, இங்கே ஒரு பின். அதுக்கப்புறம் இந்த அடுத்த கோடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆரம்பித்து இதுக்கு அடுத்த கோடு 3 ஃப்ரில்லு வரா மாதிரி வச்சுப்போம். இங்கே. இப்போ கொஞ்சம் ரொம்ப மாஸ்கெல்லாம் தைச்சா விட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு புரிஞ்சிடும் எவ்வளோ வரணும்னு. அதுக்கப்புறம் எல்லாம் மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே வந்து தைக்கலாம். இப்போ இது மாத்திரம் என்ன தெரியுமா, லாஸ்ட் ஃப்ரில் வைக்கிறச்சே மேக் ஷுர் இதை வந்து இப்படி போய் அந்த பாக்கெட்டை மறைக்காமல் அந்த பாக்கெட்டுக்கு கீழே தான் வரணும். இந்த பாக்கெட் ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இங்கே கீழே வந்து அலவன்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு கீழே தான் வரா மாதிரி தைக்கணும். தட் இஸ் ஆல். இது வந்து இந்த பக்கம் பின்னை வச்சுண்டு இந்த பக்கம் பின்னை வச்சுட்டு இப்போ என்னென்னா இந்த பக்கம் ஒரு தையல், இந்த பக்கம் ஒரு தையல் தைச்சா உங்கள் மாஸ்க் ரெடி. அவ்வளோதான். இப்போ பின் போட்டுட்டு தையல் மிஷினுக்கு வந்தாச்சு இல்லையா. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் ஒரு தையல், இந்த பக்கம் ஒரு தையல் பண்ணாக்கா மாஸ்க் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஆரம்பம் வந்து ஸ்லோவாக ஆரம்பித்து பேக் ஸ்டிச் போட்டு எல்லா இடத்துலையும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி எடுத்துப்பேன் நான். ஸோ பின்னை அப்படியே எடுத்துன்னு வந்துட்டே மெதுவாக தைச்சா போகிறோம். அண்ட் அகெயின் ஒரு 1/4 இன்ச். அதே மாதிரி அந்த பக்கம். அவ்வளோதான். இதை தைச்சி முடிச்சிட்டோன்னா மாஸ்க் பாருங்கள் கம்ப்ளீட் ஆகிடும். இப்படி எடுத்து நம்ம இதை வந்து காதில் 2 காதுலையும் மாட்டிக்கணும். மாட்டிட்டு இதுக்குள்ளே ஒரு டிஷ்யூவையோ ஏதோ வச்சுருந்தாக்க மாஸ்க் இஸ் ரெடி. இது வந்து நம்ம வெளில போயிட்டு வந்துட்டு ஹாட் வாட்டர் சோப்பை போட்டு ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி நம்ம பிழிஞ்சிட்டு காய வச்சுட்டு then you can just wear it again. That is the best part of this mask. So thank you for watching.